எல்லாருக்கும் கொடுக்கலாமா? என்ன பாக்குறீங்க? வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் உங்க எல்லாருக்கும் மோர் ஆர்டர் பண்ணேன். குடிச்சிட்டு எழுதுங்க. கொடுங்க மேடம். நான் சார். நான் மேடம். என்ன சார்? இந்தாங்க மோர். சார் 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 சாரி சார், சாரி சார், தெரியாம கொடுத்து சார், சாரி சார். பார்த்து கொடுக்க கூடாதா? பார்த்தான் கொடுத்த மேடம், தெரியாம கொடுத்துச்சு மேடம். என்னப்பா மோர் விஷயம் பண்ணிட்ட? சாரி சார், தெரியாம பட்டுச்சு சார். சார் சாரி சார், சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சாரி சார், பரவாயில்ல. சாரி சார். நீங்க என்ன வேணும்னா கொட்டினீங்க, தெரியாம தான் நடந்துச்சு. கை ஸ்லிப் ஆனா கொட்ட தானே செய்யும். டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, போங்க. ஓகே சார். இந்தாங்க மோர் எடுத்துக்கங்க. இந்தாங்க. சாதாரண மனிதர்களை மிஸ்ரா மரியாதையாக நடத்துகிறார். மற்றவர்களை மதிப்பவர் கண்டிப்பாக என்னையும் மதிப்பார். என்ன மார்க் போடலாம்? 10க்கு 10. மெதுவா மெதுவா டோர் ஓபன் பண்ணுங்க. மீனா பாத்து வாங்க. இந்தாங்க மீனா, வாங்க பாத்து வாங்க. ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ வலியில இருக்காது. என்னாச்சுங்க? கிளாஸ்ல இருந்து கிளம்பும் போது வயிறு வலின்னு சொன்னாங்க. அதனால பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அண்ணா அந்த வீல் சேர் எடுங்க. சரி வாங்க. பாத்துக்கா, பாத்து மெதுவா உட்காருங்க. பாத்துக்கா. நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க. விடுங்க. மீனா 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 டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மீனாக்கு என்னாச்சு சொல்லு. அது திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்கண்ணா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மாமா உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. வெயிட் பண்ணுங்க மாமா. டாக்டர், வலிக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேமா, கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். டாக்டர் அவ என் வயிறு என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பெல்விக் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லிருக்கேன். ரிப்போர்ட் வந்தது உங்களுக்கு சொல்றேன். என்னாச்சு? வயிறு வலின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்க பயப்படாதீங்க. நான் எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? என்ன என்ன நினைச்சு சார், அந்த ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போனோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாமா பயப்படாதீங்க மாமா, ஒண்ணும் இருக்காது. இருங்க நான் பாத்துக்கிறேன். இப்ப பெயின் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். எதுவும் பிரச்சனை கிடையாது டாக்டர். சாதாரண வயிற்று வலி தான, மாத்திரை போட சரியாகல டாக்டர். இது நார்மல் பெயின் இல்ல, அவங்க கர்ப்பப்பையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? மீனா, உங்களுக்கு அடி வயித்துல ஒரு தழும்பு இருக்கு. ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா?
டாக்டர் மீனா ஒரு யூனியன் எலெக்ஷன்ல நின்னா அப்ப ஆப்போசிட்ல இருந்தவங்க ஒரு ஆளை வச்சு கத்தியால குத்திட்டாங்க. ஓ டாக்டர் இதனால இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இப்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. வெளியே இருந்த காயம் ஆறிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் யூட்ரஸ் வால்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இப்ப உங்களுக்கு வலி வந்திருக்கு. டாக்டர் நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல டாக்டர். கர்ப்பப்பையில அந்த கத்தி குத்துனது பட்டிருக்கு. அதனால தான் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். டாக்டர் இதனால என்ன ஆகும்? சீரியஸா ஒண்ணும் இல்லை டாக்டர், சரி பண்ணிடலாம் டாக்டர். சர்ஜரி பண்ணா சரியாயிடுமா டாக்டர்? நான் பொய்யா எதுவும் நம்பிக்கை கொடுக்க விரும்பல. மீனாவோட ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால குழந்தை பிறக்கிறதுல இயற்கையா கர்ப்பம் தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. குழந்தை பிறக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மீனா அழாத மீனா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காம் டவுன் ப்ளீஸ். காம் டவுன். மீனா அழாத மீனா. எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்றாங்களே, அப்ப எனக்கு அந்த குடுப்பனையே இல்லையா? அக்கா அழாதக்கா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேடம். இதை சரி பண்ண முடியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம். இருங்க நீங்க 2 பேரும் முதல்ல டென்ஷன் ஆகாம இருங்க. டாக்டர் இதை கியூர் பண்ண முடியாதா? சீதா, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா இந்த அடைப்பை சரி பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இத நான் ட்ரீட் பண்ண முடியாது. அப்ப யாரால முடியும் டாக்டர்? எந்த ஹாஸ்பிடல் போன்னு சொல்லுங்க, நான் கூட்டி போறேன். இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எங்க சீனியர் டாக்டர் நெக்ஸ்ட் வீக் பாம்பேல இருந்து இங்க வராங்க. இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். அடுத்த வாரம் நீங்க இங்க வாங்க. அவங்கள வந்து பாருங்க. அவங்க ஒப்பீனியன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பெயின் இருக்காது. அழாத மீனா, அழாத. இங்க பாரு, அழாத. எல்லாம் சரியாயிடும் தான் சொல்றாங்கல்ல, நம்பு. டாக்டர் சொல்றாங்கல்ல, பெரிய டாக்டர் வரட்டும் மீனா, சரியாயிடும் மீனா, நம்பு மீனா. ஓகே, வரேன் டாக்டர். மீனா அழாத மீனா, சரியாயிடும் மீனா. நமக்கு குழந்தை பிறக்காதாங்க, என்னால அம்மாவாக முடியாதா? உங்களுக்கு என்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதா? மீனா மீனா அப்பெல்லாம் இல்ல மீனா, நீ அழாத மீனா. கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும் மீனா, நீ அழாத. மீனா பயப்படாதீங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. ஆமாக்கா, சீஃப் டாக்டர் பத்தி எனக்கும் தெரியும். நிறைய கேஸ் இந்த மாதிரி பாத்திருக்காங்க. குழந்தை பிறக்காம போச்சுன்னா என்னங்க பண்ணுவேன்? மீனா மீனா என்ன நீ இந்த மாதிரி நேரத்துல நம்ம தைரியமா இருக்கணும் மீனா. நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பொண்ணு அம்மானும் என்ன அப்பானு கூப்பிடறக்கு ஒரு உயிர் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியாயிடும் மீனா, நீ தைரியமா இரு மீனா, சரியாயிடும். சரியாயிடும் மீனா, அல்லாது. நம்பிக்கையா இருக்கணும் மீனா, அப்பதான் எல்லாம் நல்லதா நடக்கும்னா. அல்லாது, சரி அல்லாது அல்லாத. சீதா உன்னை கூட்டு போங்க, நான் மாத்திரை எடுத்து. சரி மாமா. வாங்க மீனா. பாத்துக்கா. அக்கா நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. டேப்லெட்லாம் சாப்பிட சீக்கிரம் சரியாயிடும். சரியா? சரி சீதா. கொஞ்சம் நிறுத்துப்பா. இவளுங்க எதுக்கு ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வராளுங்க? மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோ. மீனா, டாக்டர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமா வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. அப்புறம் அதிகமாவும் ஒர்க் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி ஸ்வேதா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன மீனா, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. என்ன ஸ்வேதா உடம்ப பாத்துக்கன்னு சொல்றா? என்ன நடந்திருக்கும்? என்ன ஹாஸ்பிட்டல் இது? சரியா, இந்தாங்க. நீ கூட வாமா, போறவெல்லாம் அப்படியே டிராப் பண்ணிடுறேன்.
இல்லண்ணா எனக்கு பக்கத்துல ஒரு ஒர்க் இருக்கு, நீங்க முதல்ல மீனாவை பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி வா நீ வாக்கா. பாத்து வா. நீ பாத்து இருக்கா. பாய்க்கா. சீதா, நானும் அப்படியே கிளம்புறேன். Bye. சரி ஓகே பாய்ங்க. ஆமாக்கா, அவங்க என் அக்கா தான். ஓகே நான் வரேன். உனக்கு ஏய் இங்க வா இங்க வா. நீங்க என்ன அத்தை இங்க? முத்து மீனா எதுக்கு ஆஸ்பத்திரி வந்துட்டு போறாங்க? டாக்டர் பாக்கதா. பின்ன என்ன சாமி கும்பிட வருவாங்க? எதுக்கு டாக்டர் பார்க்க வந்தாங்க? அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான். என்னாச்சு உங்க அக்காக்கு? இல்ல வயிறு வலின்னு சொன்னாங்க, அதான் டாக்டர் பார்க்க வந்தாங்க. வயிறு வலியா? காலையில நல்லா தானே இருந்தா, திடீர்னு எப்படி வயிறு வலி வந்தது? வயிறு வலி என்ன மெசேஜ் பண்ணிட்டா வரும். இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. நான் எதுக்கு அத்தை மறைக்க போறேன்? இது பிரசவ ஆஸ்பத்திரி தானே, குழந்தை பத்திக்கு தானே இங்க வருவாங்க. பிரசவ டாக்டரும் இருக்காங்க, ஜெனரலாவும் இங்க பாப்பாங்க. சும்மா சமாளிக்காத, உண்மையை சொல்லு. உன் அக்கா மாசமா இருக்காளா? ஆமா, 13 மாசம். ஏய் பின்ன என்ன அத்தை, அப்படி எதுவும் இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? நான் தான் சொல்றேன்ல, அவங்க வயிறு வலின்னு தான் பார்க்க வந்தாங்க. மறைக்காத, உன் அக்கா கர்ப்பமா தானே இருக்கா? ரொம்ப ஆசைப்படுறீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உன் அக்காவோட நீ பெரிய கேடி. முத்து சொல்லனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு. அத்தை நீங்க ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. நிஜமா அக்கா வயிறு வலின்னு தான் வந்தாங்க. உன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல, நான் வீட்டுக்கு போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன். அத்தை அத்தை, ஐயோ அக்கா இருக்க சிச்சுவேஷன்ல இவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இப்ப என்னாச்சுன்னு இவன் அங்கேயும் இங்கே நடந்து தரை தேய்ச்சிட்டு இருக்கான். பாஸ் டென்ஷனா இருக்காரா? ஓ ப்ரோ, இப்ப என்ன உனக்கு டென்ஷன்? என்ன ஆயிடுச்சு உனக்கு? எதுவுமே ஆக மாட்டேங்குதே. போங்க சார், நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்சா பணம் கொட்டுன்னு. ஒரு பைசா கூட வரக்கானோ. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க. இங்க பாருங்க பப்ரப்பா மனோஜ், உங்க கட்டத்துல எந்த குழப்பமும் இல்ல. இப்போ உங்க யோகம் பீக் மொமெண்ட்ல இருக்கு. உங்களை யாராலையும் குழப்ப முடியாது. நீங்க வேணா மத்தவங்களை குழப்பலாம். அவன் எப்பவுமே அதை பண்றதானே சார். பப்ரப்பா மனோஜ், உங்களுக்கு கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் இதே தான் சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பணம் கைக்கு வரலையே. கல்யாணத்தை மட்டும் என்ன வச்சு பண்ணி முடிச்சிங்க. அதுவும் இவங்க வீட்ல மாட்டி இருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டீங்க. சார் தாலி கட்டினா பணம் தரணும் அவங்க சொன்னாங்கல்ல. இப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சார். பணமும் வரல. இதுல ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ணது மட்டும் வீட்டுக்கோ இல்ல ரோகிணிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் பப்ரப்பா மனோஜ். இப்போ உங்க ஜாதகத்துல ஜெயிலுக்கு போற மாதிரி எந்த ஒரு யோகம் இல்லையா? அசம்பாவிதம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். ஏன்னா இவன் தம்பிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, இவனை கன்ஃபார்மா அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவான். சும்மா இருக்க ப்ரோ, நானே பயந்துகிட்டு இருக்கேன்.